வாழ்க வளமுடன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. முருகனுக்கு பிடித்த நாடு எது தெரியுமா? தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் உலகத்திற்கே மக்களாட்சி தத்துவத்தை கொண்டு வந்ததாக உருத்திரமேரூர் கல்வெட்டு குடவோலை முறை சொல்கிறது. அதே போலதான் மேதலோடைங்கிற ஊர்ல பாலமுருகன் கோயில்ல அந்த வைகாசி விசாகத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஊர் மக்கள்லாம் ஒன்று கூடி அங்கே சீட்டு எழுதி ஒவ்வொரு பேரையும் எழுதி போடுறாங்க. அந்த சீட்டில் முதல் எடுக்கிற சீட்டு யார் பேர் வருகிறதோ அவர் முருகனாகவும், ரெண்டாவது சீட்டில் யார் பேர் வருகிறதோ அவர்கள் இடும்பனாகவும் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் ஒரு மாதம் அங்கே கோயிலே தங்கியிருந்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி அருள் வார்த்தை சொல்வதற்கு முருகனே வந்து அவர்களுக்கு இறங்கி அந்த வார்த்தை சொல்வதாக நினைத்து கொண்டிருக்கார். இது மாதிரி பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா நிர்வாக சீரேட்டுக்குள்ள நான் பெரியவன் நீ பெரியவன் இருக்கேன், இந்த மாதிரி முருகன்கிட்ட விட்டு சீட்டு எடுத்துட்டா பல பிரச்சனைகள் தீரும். அந்த முருகன் கோயிலில் நிறைவாக 10 நாளில் அருமையாக விழா கொண்டாடுகிறார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி, எல்லா காவடிகளும், தீமிதி திருவிழா இப்படிலாம் நடந்து கொண்டிருக்கு. அங்கே போய் நேர்த்திக்கடன் வைத்து கொண்டவர்கள் மிகச்சிறப்பாக அந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு மாதம் மிகச்சிறப்பாக கொண்டாடுகிறார். அந்த சிற்றூர் எங்கே இருக்குன்னா, நம்ம இந்தியாவில் 2 இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஒன்று காசி, மற்றொன்று நம்ம ஊரில் இருக்கிற ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்து பக்கத்தில் ராம்நாடு மாவட்டத்தில் திருப்புலானிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த மேதலோடைங்கிற ஊர் இருக்குது. இந்த வைகாசி விசாகத்தில் ரொம்ப சிறப்பாக அந்த முருகனே நம்ம ஊரில் இருக்கிறதாக நினைத்து கொண்டு, உயிரோடு வந்து இருப்பதாக நினைத்து கொண்டு கொண்டாடுற அந்த ஊர் பகுதி மக்கள்லாம் வந்து ஒன்று கூடி மிகச்சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரி சிற்றூர்கள் இருக்க முருகன் கோயிலெல்லாம் தேடி மற்ற பெரிய கோயிலையும் ஒன்றா இணைச்சி ஒரு பதிவு ஏற்படுத்த போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்களுக்கும் நம்ம போகணும்னு விரும்ப வேண்டாம். அந்த கோயிலை எண்ணினாலே போது நம்முடைய எண்ணம் நிறைவேறும். அதனால தான் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை பார்ப்பவர்கள்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கடமை புண்ணியம் எதுன்னா, எல்லாருக்கும் இதை பதிவிறக்கம் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கோம், யூடியூப்ல பதிவிடுகிறோம், அதே போல் வாட்ஸ்அப்பில் பதிவிடுகிறோம். நீங்களும் இணைந்து எல்லோரும் இணைந்து தான் இதை செய்ய போகிறோம். எல்லோரும் வாருங்கள், கூடி இதை நிச்சயம் செய்வோம். வேர்ல்டு வேலவன் டெம்பிள், உலக வேலவன் ஆலயம்ங்கிற அந்த தலைப்பில் நாம் இதை ஒன்றிணைக்கிறோம். அனைவரும் வருக, ஆனந்தம் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க வளமுடன்.